Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே, இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதை பேஸ் பண்ணி தான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அது என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போது அது என்ன ரெசிபின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ட்ரை கலர் இது ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். ட்ரை கலரில் saffron, ஒயிட், க்ரீன், நம்ம தேசிய கொடி நேஷ்னல் ஃப்ளாகுடைய கலரில் ஸ்வீட் செய்ய போகிறேங்க. என்ன ஸ்வீட்டுன்னா அதில் சாஃப்ரானுக்கு கேரட் அல்வா, கீழே ஒயிட்டுக்கு அவல், அதுக்கும் கீழே க்ரீனுக்கு கேசரி, ரவா கேசரி க்ரீன் கலருக்கு. இது மூணு பேஸ் பண்ணி செய்ய போகிறேன் இதுக்காக, ரிப்பப்ளிக் டேக்காக. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் அல்வா செய்ய தேவையான பொருள்: 1/4 கிலோ கேரட்டு, 50 கிராம் சர்க்கரை, 25 ml பால், முந்திரி 25 கிராம், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 3 ஸ்பூன் நெய். சாஃப்ரான் கலருக்கு கேரட் அல்வா செய்துக்கலாம். அதை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். ரவா கேசரிக்கும் கேரட் அல்வா ரெண்டுத்துக்கும் சேர்த்து வறுத்து எடுத்துடுறேன். முந்திரி நிறைய துருவி வச்சிருக்கேன். நெய்யில் கேரட் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை பால் விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு இது நல்லா வேகட்டும். இப்போ அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாலில் நல்லா 5 நிமிஷம் வேக விட்டுட்டோம், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுக்கு சர்க்கரை கம்மியாக தான் பிடிக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம், ஏலக்காய் பொடி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்வா ரெடி. நான் ஒயிட் கலருக்கு அவல் பால் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல், கெட்டி அவல் 100 கிராம், சர்க்கரை 100 கிராம், தேங்காய் துருவல் அது ஒரு 1/4 முடி, தேங்காய் ஒரு 10 ஸ்பூன், தேங்காய் துருவல் ஒரு 10 ஸ்பூன், 150 பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் செய்யறதுக்குள்ளார அவல் ஊறிடும். அதனால தான் நான் அவலை முதல்ல ஊற வச்சிடுறேன். தூசியெல்லாம் இருக்கும் தான் நம்ம 2 தரம் நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை நம்ம பாலில் சேர்த்துடலாம். இது சூடான பால், நான் காய்ச்சின பாலில் தான் போடுறேன். இப்போது பாலில் போட்ட அவல் முழுகிற அளவுக்கு போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரையும் சேர்த்துடலாம். அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம இதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கும் அது ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ அவல்லையும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ அவல்லையும் தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இப்போ க்ரீன் கலரில் வர்றதுக்கு நம்ம ரவா கேசரியில் க்ரீன் ஃபுட் கலர் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன தேவையான பொருள்ட்டு சொல்கிறேன் வாங்க. வறுத்த ரவை 100 கிராம், சர்க்கரை 150 கிராம், முந்திரி 25 கிராம், ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன், க்ரீன் ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், நெய் 6 ஸ்பூன். இப்போ க்ரீன் கலருக்கு நம்ம கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கேசரி செய்யறதும், பார்த்துடலாம். நான் இதில் 1 கப்பு ரவை எடுத்து வச்சேன். அதனால் இதில் 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். 1 2 1/2 கப்பு விட்டுக்கிறேன். 2.5 கப்பு சர்க்கரையும் போட்டுக்கிறேன். சர்க்கரை இப்போ 1 கப்பு ரவைனா 1.5 கப்பு சர்க்கரை. இது நல்லா கொதிக்கட்டும். நான் இப்போ இதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்குது. கலரும் இப்போ விட்டுக்கிறேன். கலரும் விட்டுட்டேன்.
இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு நம்ம கலரிக்கலாம். கட்டி ஆகாது, எதுவுமே ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு கலர வேண்டியது தான். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான், நல்லா வேகட்டும். இப்போ நான் இதுலேருந்து எடுத்துட்டேன், நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. முந்திரி பருப்பு நான் இப்போ போடலை, பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போட போகிறேன். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம குடியரசு தினத்துக்காக நம்ம ஃப்ளாகில் வர அந்த ட்ரை கலர்ஸ் வச்சு நம்ம ஃபுட்டு பண்ணணுன்ட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். சில பொருள்லாம் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாம் ஹெல்த்தியான டிஷ் தான். கேரட் அல்வா, அவல், தேங்காய் பூ துருவல், இதில் மட்டும்தான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். க்ரீன் கலர் வேறு வழி இல்லை. மற்றதெல்லாம் நார்மல் நேச்சுரல் இது தான் நான் செய்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.